முன்னவனே யானை முகத்தவனே முத்திநலம் சொன்னவனே தூய்மை சுகத்தவனே மன்னவனே ஐங்கரனே சங்கரனே செஞ்சரியன் சேகரனே தற்பரனே நின்றால் சரணம். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர் கோன்கள் போற்றி ஆழிமிசைகள் மதப்பில் அணிந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாதவோர் திருத்தால் போற்றி போற்றி போற்றி. நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கியல் சேர் செஞ்சற் புனைமாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவாம் ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாருள்வாய் தேடும் கயமாமுகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணையம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனை ஏத்து. இன்று வருமோ நாளைக்கே வருமோ மற்றென்று வருமோ அறியேன் என் கோவே துன்று மலவெண்மாய் அற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம். திருஅருட்பிரகாச ராமலிங்க வளரா தெய்வ திருவடிகளே சரணம். திருஅருட்பிரகாச ராமலிங்க வளரா தெய்வ திருவடிகளே சரணம். எல்லா உயிர்களும் மின்புற்றிருக்க வள்ளல் மலரடி வாழ்கவே வாழ்கவே. கொல்லாவிரதம் கோலயமெல்லாம் போங்குக கொல்லாவிரதம் கோலயமெல்லாம் போங்குக. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி. வாழ்க வரமுடன் வாழ்க வையகம். ஆன்மீக மெய்யன்பர்களே, பெரிய புராணத்திலிருந்து ஒரு சிறு கதையை சொல்லி இவ்வலை ஒளியை முடிக்கலாம் என்றிருக்கிறேன். எதிரிக்கு அருளிய ஏனாதியார் என்ற தலைப்பில் ஒரு சிறு கதையினை சொல்லி இவ்வலைதளத்தை முடிக்கலாம் என்றிருக்கிறேன். எதிரிக்கு அருளிய ஏனாதியார் என்ற தலைப்பில் சொல்வதற்கு திருவருள் கூட்டியிருக்கின்ற காரணத்தால் அதை சொல்ல இருக்கிறேன். சோழ நாட்டிலே எனியனூர் என்றொரு ஊர் இருக்கிறது. அவ்வூரிலே ஏனாதி என்று அழைக்கப்பட்ட சிவபக்தர் ஒருவர் இருந்து வந்தார். அவர் வாள் வித்தையில் மிகவும் சிறந்தவர். எத்தனையோ இளைஞர்கள் அவரிடம் வாள் வித்தை பயின்று வந்தனர். அரசாங்கத்திலே அவர் படைப்பிரிவு ஒன்றின் தலைவராக பணியேற்று கொண்டிருந்தார். அதன் காரணமாக அவர் படை வீரர்களின் தலைவர் என பொருள்பட ஏனாதி என குறிப்பிடுவார். அதுவே அவர் பெயராக விளங்கிவிட்டது. இளைஞர்கள் வாள் வித்தையில் பயிற்சி அளிப்பதன் மூலம் பெற்ற வருமானத்தில் பெரும் பகுதியை அவர் சிவனடியார்களுக்காக செலவிட்டு வந்தார். அவர்களுக்கு வேண்டிய சௌகரியங்களை அவர் மனமகிழ்வோடு செய்து கொடுப்பார். அவருடைய திருப்பணியை ஊரும் உலகமும் போற்றி வந்தன. ஏனாதியாரைப் போலவே அதிசூரன் என்பவன் இளைஞர்களுக்கு வாழ்வித்தை பயிற்சி அளித்து வந்தான். ஏனாதியாரின் புகழும் பெருமையும் பரவ பரவ அவரிடம்தான் இளைஞர்கள் பயிற்சி பெற வந்து கூடினர். அதிசூரனிடம் வருபவர்கள் குறைந்தனர். அதனால் அவன் வருமானம் குறுகிவிட்டது. இது ஏனாதியாரிடம் அவனுக்கு பகைமையை வளர்த்தது. அவர் இருக்கும் வரையில் தான் நிம்மதியாக வாழ முடியாது என்று தோன்றிற்று அவனுக்கு. ஆகவே அவரோடு சண்டையிட்டு செய்து அவரை கொன்றுவிட்டால்தான் ஏக தேசமாக பயிற்சி அளித்து செல்வத்தை குவிக்கலாம் என்ற பேராசை அவன் உள்ளத்தில் தோன்றியது. ஒரு நாள் தனக்கு வேண்டியவர்களை கூட்டிக் கொண்டு ஏனாதியாரின் வீட்டு வாயிலை அடைந்தான். கையில் கத்தி கேடயம் என பலவகை ஆயுதங்களை ஏந்தி கொண்டு திரளானவர்கள் பின்தொடர்ந்து வர அதிசூரன் வந்திருப்பதை கண்டதும் ஆச்சரியத்தால் வெளியே வந்தார் ஏனாதியார். அவரை கண்டதும் அதிசூரன் சீறினான். நாம் இருவரும் ஒரே தொழிலில் ஈடுபட்டிருக்கிறோம். நம்மில் வலியவர் யாரோ அவரே தொழிலை ஏக தேசமாக செய்து வர வேண்டும் என்று ஏற்றவர் நீயா நானா என்பதை நாம் சண்டையிட்டு தீர்மானித்து கொள்ளலாம் என்று அறை கூவினார். வேங்கை புலியிடம் குள்ளநெறி சண்டைக்கு போவது போல் அதிசூரன் வந்து யுத்தம் செய்ய அழைத்தபோது ஏனாதி சம்மதித்தார். உள்ளே சென்று போருக்கான அணிகலன்களை அணிந்து கொண்டு வந்தார். இதற்குள் செய்தி ஊர் முழுவதும் பரவிவிட்டது. ஏனாதியாரை சண்டைக்கு அதிசூரன் அழைக்கிறான் என்ற செய்தி அறிந்ததும்
ஏனாதியாருக்கு வேண்டியவர்களும் அவரால் பயிற்சி அளிக்கப்பட்டவர்களும் சீறி கொதித்தெழுந்து ஆயுதங்களுடன் ஓடி வந்தனர். குறுகிய நேரத்திற்குள் ஏனாதியார் பக்கமும் ஏராளமானவர்கள் சேர்ந்துவிட்டனர். நாம் இருவருக்கும் ஏராளமானவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். ஆகவே ஊருக்கு வெளியே திறந்த வெளியில் நாம் சண்டை வைத்து கொள்ளலாம் என்றான். ஏனாதியார் அதற்கு சம்மதித்து தம் ஆட்களுடன் ஊருக்கு வெளியே இருந்த திறந்த வெளிக்கு சென்றார். இரு பக்கத்தினரும் மோதிக்கொண்டனர். மிகவும் பயங்கரமாக ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டனர். எங்கும் குருதி வெள்ளம் ஓடியது. கை கால்கள் வெட்டப்பட்டு விழுந்தவர்களின் மரண ஓலம் பயங்கரமாக இருந்தது. சண்டையிலே அதிசூரனுக்கு பெரும் சேதம் ஏற்பட்டது. எஞ்சிய ஆட்களுடன் அவன் சண்டை செய்வதை நிறுத்திவிட்டு தோல்வியுற்று ஓடினான். ஏனாதியாரிடம் தான் பெற்ற தோல்வி அதிசூரனின் உள்ளத்தை அரித்தது. இரவெல்லாம் தவித்தான். பொழுது புலரும் வேளையில் அவன் உள்ளத்தில் ஓர் எண்ணம் உதித்தது. ஏனாதியாரை வஞ்சமாக வெல்ல உறுதி கொண்டான். இரகசியமாக அவரிடம் ஒருவனை அனுப்பினான். அந்த ஆள் இருள் பிரியும் நேரத்தில் ஏனாதியாரை சந்தித்து அதிசூரனின் செய்தியை தெரிவித்தான். வீணாக இவர்களை ஏன் பலியிட வேண்டும்? நாம் இருவரும் மட்டுமே தனியிடத்தில் போரிட்டு யார் வெற்றி பெற்றவர் என்பதை தெரிந்து கொள்வோம். அதிசூரனின் வேண்டுகோளை ஏற்று கொண்ட ஏனாதியார் அவன் குறிப்பிடும் இடத்தில் வந்து சந்திப்பதாக சொல்லி அனுப்பினார். பின்னர் ஒருவரும் அறியாது கத்தியும் கேடையும் எடுத்துக்கொண்டு அதிசூரன் குறிப்பிட்ட இடத்திற்கு சென்று அவன் வருகைக்காக காத்திருந்தார். அதிசூரனும் வந்து சேர்ந்தான். இருவருக்கும் பயங்கரமான சண்டை ஆரம்பமாயிற்று. அதிசூரன் கேடயத்தால் தன் முகத்தை மறைத்து கத்தியை சுழற்றி அலைகழித்து கரைவது போகுமாறு செய்து முடிவில் அவனை கொல்ல ஓங்கிய கத்தியோடு பாய்ந்தது நெருங்கினான். ஏனாதியார் அருகில் நெருங்கும் வரை காத்திருந்த அதிசூரன் அவர் கிட்டத்தில் வந்ததும் தன் முகத்தை மறைத்திருந்த கேடயத்தை சட்டென்று விலக்கினான். அதிசூரனின் முகத்தை பார்த்து ஏனாதியார் திடுக்கிட்டு நின்று விட்டார். ஏனாதியாரை பற்றி அதிசூரன் நன்கு அறிந்திருந்தான். சிவனடியார்களுக்கு சிறு தீங்கு கூட அவன் நினைக்க மாட்டார் என்பதை கேள்விப்பட்டிருந்த அவன் முடிவில் அவரை வஞ்சகத்தால் வெற்றி கொண்டு விட்டான். நெற்றியிலே திருநீறு பூசியவனாய் அதிசூரன் காட்சி தந்ததை கண்டதும் ஏனாதியார், அடரா, சிவனடியாருக்குள்ள தோற்றம் கொண்டுள்ளானேன், இவன் நம்மவனான அல்லவா நாம் ஆகிவிட்டான், இவன் விருப்பம்போல் அல்லவா நடக்க வேண்டும் என்று எண்ணி ஓங்கிய கையை தாழச் செய்து நின்று விட்டார். அந்த பொன்னான சந்தர்ப்பத்தை விட்டுவிட அதிசூரன் விரும்பவில்லை. ஏனாதியாரை கொன்றுவிட பாய்ந்து வந்தான். நம்மை நோக்கி வரும் ஆபத்தை நன்குணர்ந்த ஏனாதியார் கொஞ்சமும் கலங்கவில்லை. கைகளில் உள்ள ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு அவன் தாக்குதலை ஏற்கலாமே என எண்ணினார். ஆனால் அடுத்த கணம் அந்த எண்ணம் மாறியது. அதிசூரன் அவருடைய வைரியாக இருக்கலாம். இன்று கொஞ்ச நேரத்துக்குள் அவன் அவரை கொல்லப் போகிறான். இருப்பினும் அவன் தன் நெற்றியில் திருநீறு பூசியுள்ளதன் காரணமாக சிவனடியாராகி விட்டதாகவே அவர் எண்ணினார். நிரபராதியை கொன்றான் என்ற பழி அவனை சூழ்வதை அவன் விரும்பவில்லை. ஆகவே அவனை எதிர்ப்பது போல் போக்கு காட்டி அவனுடைய கத்தி வீச்சை தம் உடலில் தாங்கிக் கொண்டார். திருநீற்றின் மீது ஏனாதியார் வைத்த அன்பு அவர் உயிரை தியாகம் செய்ய வைத்தது. உயிர் பிரியும்போது சிவபெருமான் ஏனாதியாருக்கு தரிசனம் தந்து அவர் தியாகத்தை போற்றி தம்முடன் என்றும் பிரியாதிருக்க பாக்கியத்தை கொண்டருளினார். ஒத்தப்பி நாட்டின் தலைநகரம் உடுப்பூர் என்பதாகும். அவ்வூரிலே வேடர்களுக்கு தலைவனான நாகன் என்பவன் இருந்து வந்தான். மலைகளும் அடர்ந்த வனாந்தரங்களும் நிரம்பிய அந்த பிரதேசத்தில் வசித்த வந்த வேடர்கள் நாகனிடம் அளவில்லாத பக்தி கொண்டு அவன் சொல்படி நடந்து வந்தார்கள். நாகன் வேட்டையாடுவதில் மிகவும் சாமர்த்தியமானவன். பயங்கரமான காட்டு விலங்குகளை அனாவசியமாக வேட்டையாடுவான். வேடுவர் குடியிருப்புகளுக்கு காட்டு விலங்குகளால் ஆபத்து என்றால் நாகனிடம் ஓடி வருவார்கள். அவ்வளவு தூரம் பிரயாக்யாதி பெற்றிருந்தான் அவன். அவன் மனைவி தத்தை என்பாள். அத்தம்பதிகளுக்கு வெகுகாலம் பிள்ளை பிறக்காமல் இருந்தது.
மற்ற வேடுவச் சிறுவர்கள் ஓடியாடி விளையாடுவதைக் காணும் போதெல்லாம் நாகனின் உள்ளத்தை அக்குறை வேதனை கொள்ளச் செய்யும். அவர்கள் குல தெய்வமான முருகனிடம் தம் கூரையை நிவர்த்திக்குமாறு வேண்டினார். திருவிழாக்களை அழைத்து வைத்தான். பகவானுக்கு என சேவலும் மயிலுமாக கொண்டு வந்து வளர்த்து விட்டான். தம்மிடம் நீங்காத பக்தி கொண்டிருக்கும் நாகனுக்கு அருளினார் பகவான். தத்தை கருவுற்று உரிய காலத்தில் அழகிய ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். நாகனுக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை. குழந்தையைக் கண்டு ஆசி கூறச் செல்ல வந்தவர்களுக்கெல்லாம் தேனும் தினைமாவும் வாரி வழங்கி கௌரவித்தான். நாகன் குழந்தையை கையில் எடுத்து கொஞ்சினான். குழந்தை திண்ணென இருந்ததால் அவனுக்கு தென்னன் என்றே பெயரிட்டான். வெகு நாட்களுக்கு பிறகு பிறந்த குழந்தை யாதலால் அனைவரும் அக்குழந்தையை கண்ணும் கருத்துமாக வளர்த்தனர். நாளுக்கொரு விதமாக அவனை அலங்கரித்து மகிழ்ந்தனர். குழந்தை வளர்ந்து பெரியவனானான். குல வழக்கத்துக்கேற்ப தன் மகனுக்கு வேட்டை முதலியானவற்றில் பயிற்சி அளித்தான். தென்னன் ஒவ்வொன்றிலும் சிறந்து விளங்கினான். முயல்களையும் பன்றிகளையும் மான்களையும் அவன் விரட்டிச் சென்ற வேகத்தைக் கண்டு அனைவரும் அதிசயித்தனர். தந்தையின் பெயரை விளங்க வைப்பான் என எல்லோரும் அவனை புகழ்ந்து பேசினர். ஒரு நாள் பக்கத்து காடு ஒன்றிலிருந்து வேடுவர் சிலர் நாகனைக் காண வந்தனர். தாங்கள் எடுத்து வந்த காணிக்கை பொருள்களை அவன் பாதத்தடியில் சமர்ப்பித்து வணங்கினர். நாகனும் அவர்கள் கொண்டு வந்திருந்த பரிசு பொருள்களை சந்தோஷத்தோடு ஏற்று அவர்கள் வந்த காரியத்தை வினவினான். இப்போது கொஞ்ச காலமாக நீங்கள் வேட்டைக்கு வருவதில்லை. அதனால் வனவிலங்குகளின் அட்டகாசம் அதிகமாகிவிட்டது. அடக்குவாரின்றி அவை குடியிருப்புகளினுள் தோட்டங்களிலும் வயல்களிலும் புகுந்து பயிர்களை அழித்து வீணாகி வருகின்றன. முன்போல் நீங்கள் வேட்டைக்கு வந்து விலங்குகளை அழித்து எங்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும் என்று வேண்டினார்கள். அவர்கள் சொன்னது உண்மையே. நாகன் இப்போதெல்லாம் வேட்டைக்கு போவதில்லை. முக்கிய காரணம் அவனது முதுமையை பருவத்தால் மெலிந்து போய்விட்டன. முன்போல் ஓடியாடி வேட்டையில் இறங்குவது அவனுக்கு சாத்தியமில்லை. அதனால் வனாந்திரங்களில் காட்டு மிருகங்களின் தங்கள் மனம் போனபடி சுற்றி அலைந்து தனிமையில் சிக்கிக்கொள்ளும் மனிதர்களை அழித்து வந்தனர். வேடுவர்களின் வார்த்தைகளை கேட்டதும் அவர்களுக்கு ஏற்பட்டு வரும் இன்னல்களை நினைத்து வருந்தினான் நாகன். அன்புமிக்க நண்பர்களே, உங்களுக்கு ஏற்பட்டு வரும் இன்னல்களை கேட்கும்போது என் உள்ளம் வேதனை அடைகிறது. எனக்கே வயதாகிவிட்டது. ஓடியாடி வேட்டையில் ஈடுபட முடியாது. என் மகன் தென்னன் இருக்கிறான். அவனை அனுப்புகிறேன். உங்களுக்கு ஏற்படும் கஷ்டங்களை அவனால் நிவர்த்திக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன் என்றான். நாகன் அருகில் நின்ற அவன் நண்பர்கள் அதை ஆதரித்து பேசினர். சரியான வார்த்தை. தென்னன் காட்டு விலங்குகளை வேட்டையாடி நம் குல மக்களுக்கு ஏற்பட்டு வரும் இன்னல்களை போக்குவான் என்றார். நாகனுக்கு பெருமகிழ்ச்சியாகிவிட்டது. வேடர்குல தலைவனான தென்னனை நியமிக்கவும் கன்னி வேட்டைக்கு புறப்பட குலதெய்வத்துக்கு பூஜை போடவும் தேவராட்டியை வரவழைத்தான். தேவராட்டி வரும்போதே நல்ல சகுனங்கள் தோன்றின. குலதெய்வத்துக்கு கோலாகலமாக பூஜை நடந்தது. தென்னன் வேடர்குலத் தலைவனாக நியமிக்கப்பட்டான். அடுத்த நாளே கன்னி வேட்டைக்கு புறப்பட்டான். விடியற்காலையில் எழுந்து தென்னன் வேட்டைக்கு தயாரானான். தலையிலே கேசத்தை நன்கு வாரி முடித்து கொட்டியிருந்தான். அது நடுவே பறவை இறகுகள் பல வண்ணங்களில் கண்ணை கவர்ந்தன. கழுத்திலே புலிநகமும் மணி மாலைகளும் அணிந்திருந்தான். இடுப்பிலே குத்துவால் தொங்கியது. தோளிலே அம்புரத்தாணி நிறைய கூரிய முனையுடன் நம்புகள் கையிலே வில்லை எடுத்து கொண்டான். குலதெய்வத்தை வணங்கி தேவராட்டியின் ஆசி பெற்றான். பின்னர் பெற்றோர்களை வணங்கி அவர்களுடைய ஆசியும் பெற்று புறப்பட்டான். அவனுடன் நாணன் காடன் ஆகிய சிறந்த வேட்டக்காரர்களும் புறப்பட்டனர். வேல் ஈட்டி முதலியவற்றுடன் தாரை தம்பட்டைகளையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் வேட்டைக்கு புறப்பட்டனர். தென்னன் அன்போடு வளர்த்து வந்த நாயும் அவனுடன் வந்தது. காட்டை அடைந்ததும் அவர்கள் தாரை தப்புகளை ஒலிக்கச் செய்து மிருகங்களை பீதி கொள்ளச் செய்தனர். அமைதியாக இருந்த அந்த காட்டு பிரதேசத்திலே அவ்வாத்தியங்களின் முழக்கத்தை கேட்டதும் மிருகங்கள் தங்கள் இடங்களை விட்டு வெளிப்பட்டு நாற்புறமும் ஓடின. தென்னனும் மற்றவர்களும் அவற்றை துரத்தி சென்று வேட்டையாடினர். வேட்டையாடுவதிலும் சில நீதிகள் உண்டு. கர்ப்பமுற்றிருக்கும் பிராணிகளையும் குட்டிகளுடன் இருப்பதையும் கொல்லக்கூடாதென வேடுவர்கள் தங்களுக்கு ஒரு நியதி கொண்டிருந்தனர்.
அந்த நீதி தவறாது திண்ணன் வேட்டையாடி வந்தான். தோட்டங்களிலும் வயல்களிலும் புகுந்து நாசம் செய்து வந்த யானைகளை கொன்றான். நீர்நிலைகளுக்கருகே மக்கள் நெருங்க முடியாத அட்டகாசம் செய்து வந்த சிறுத்தை, ஓநாய் முதலவற்றை வேலெறிந்தும் அம்புகளால் அடித்தும் கொன்றான். இந்த விதமாக அவர்கள் வேட்டையாடி கொண்டிருக்கையில் திண்ணனின் வழியிலே காட்டு பன்றி ஒன்று குறுக்கிட்டது. அதனை கண்ட திண்ணன் வில்லை வளைத்து அம்பெய்தான். பன்றி அவன் குறுக்கு இழக்காமல் தப்பி ஓடியது. திண்ணனுக்கு அந்த பன்றியை விட்டுவிடக்கூடாது என்று தோன்றியது. ஆகவே அதை துரத்தி கொண்டு ஓடினான். அவன் பின்னால் நாணனும் காடனும் ஓடி வந்தனர். பன்றி கலபத்தில் அவர்களிடம் சிக்கவில்லை. இங்கும் அங்குமாக அலைகழித்து வெகு தூரம் இழுத்துச் சென்றது. வேட்டைக்கு வந்திருந்த கூட்டத்தாரிடம் பிரிந்து அவர்களை வெகு தூரத்துக்கு இழுத்து வந்துவிட்டது. திண்ணனோ பன்றியை விடுவதில்லை என அதை தொடர்ந்தான். மலைச்சாரலை அடைந்த பன்றி மேலே ஓட முடியாமல் களைத்து போய் நின்றுவிட்டது. அதை துரத்தி கொண்டு வந்த திண்ணன் அம்பு எய்து அதை கொல்ல விரும்பாமல் குத்துவாளை கையில் எடுத்து அதன் மீது பாய்ந்தான். மூர்க்கமாக பாய்ந்து அவனை தாக்க முயன்றது பன்றி. திண்ணன் அதன் தாக்குதலுக்கு அகப்படாமல் நகர்ந்தும் குனிந்தும் தப்பி அதன் மீது பாய்ந்து குத்துவால் அவன் உயிரை பறித்தன. திண்ணனின் தீரம் மிகுந்த அச்செயலை கூட வந்த இருவரும் பாராட்டினார்கள். பன்றியை ஓட முடியாதபடி மடக்கி அதன் மீது வேல்கம்பு எறிந்தோ அம்பு எய்தோ தான் அவர்கள் இதுவரை கொண்டு வந்தார்கள். திண்ணனோ அப்பன்றியை எதிர்க்க தக்க சந்தர்ப்பம் அளித்தது. அதனோடு மூர்க்கமாக சண்டையிட்டு கொன்றது அவர்களுக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. உச்சி வேளை நெருங்கி கொண்டிருந்தது. வெகு நேரமாக அவர்கள் வேட்டையாடி இருந்ததால் பசி மேலிட்டு களைத்து போயிருந்தார்கள். ஏதாவது ஆகாரம் சாப்பிட்டால்தான் மேற்கொண்டு அவர்கள் நடந்து தங்களோடு வந்திருப்பவர்களை அடைய முடியும் என தோன்றியது. நாணன் திண்ணனை நெருங்கி கூறினான், நாமோ களைத்து போயிருக்கிறோம். நீங்கள் கொன்ற இப்பன்றியை சுட்டு நீங்களும் புசித்து எங்களுக்கும் அளிப்பீர்களானால் பசி நீங்கி நீர் அருந்தி புறப்படலாம் என்றான் நாணன். இங்கு தண்ணீர் கிடைக்க வழி இருக்கிறதா என்று கேட்டான் திண்ணன். பக்கத்திலேதான் பொன்முகலி ஆறு ஓடுகிறது என்றான் நாணன். அப்படியானால் நாம் அங்கேயே போய் இளைப்பாறுவோம், பன்றியை தூக்கி வாருங்கள் என்றான் திண்ணன். காடன் பன்றியை தோளிலே சுமந்து வர நாணன் ஆற்றங்கரை நோக்கி திண்ணனை அழைத்துச் சென்றான். ஆற்றங்கரை சமீபித்த போது எதிரே மறுகரையில் இருந்த குன்று திண்ணனின் பார்வையில் பட்டது. அவன் உள்ளத்தில் விவரிக்க இயலாத ஓர் இன்பம் சுரந்தது. இதுநாள் வரை அத்தகைய மகிழ்ச்சியை அவன் அடைந்ததில்லை. நானா என்று அழைத்தான். ஏன் கூப்பிட்டீர்கள், எதற்காக என்று கேட்டான் நாணன். நானா, என்னுள் ஏதோ உணர்ச்சி பரவுவது போல் தோன்றுகிறது. அதோ தெரிகிற குன்றைப்பார். அதை பார்க்க பார்க்க சொல்ல முடியாத ஒரு மகிழ்ச்சி என்னுள் கொந்தளிக்கிறது என்றான் திண்ணன். அக்குன்றுதான் திருக்காலத்தி மலை எனப்படுவது. அதன் மேல்தான் குடுமித்தேவர் எழுந்தருளி இருக்கிறார் என்று தெரிவித்தான் நாணன். நானா, என் உள்ளத்தில் இதுகாரும் பெரும் சுமை இருந்தது போலும். அம்மலையை பார்க்க பார்க்க அச்சுமை குறைந்து வருவது போலும் தோன்றுகிறது. மலை மேல் குடுமித்தேவர் இருக்கிறார் என்று சொன்னாய் அல்லவா, நாம் அங்கு சென்று அவரை தரிசித்து திரும்புவோமா என்று கேட்டான் திண்ணன். தாராளமாக போய் தரிசனம் செய்து திரும்பலாம். மலை மீது ஏறும்போது மனதுக்கு இனிமையாக இயற்கை காட்சிகளையும் காணலாம் என்றான் ஆனந்த். தீமுட்டி பன்றி அறுத்து மாமிசத்தை வேறுபடுத்தி தயாராக வைத்திருக்குமாறு காடனுக்கு சொல்லிவிட்டு திண்ணனும் நாணனும் ஆற்றை கடந்து மலை மீது ஏறினர். தரிசிக்க வேண்டுமென்ற ஆர்வத்தோடு வரும் திண்ணனை குடுமித்தேவர் மகிழ்ச்சியோடு வரவேற்க எண்ணினார் போலும். மலை உச்சியிலே 5 தேவ துந்துவிகளும் முழங்கி பக்தனுக்கு வரவேற்பு கொடுத்தன. அச்சப்தத்தை கேட்ட திண்ணனுக்கு ஒன்றும் விளங்கவில்லை. அருகில் வந்த நாணனை பார்த்து, நாணா, இது என்ன சப்தம் என்று கேட்டான். நாணன் அச்சப்தத்தை கேட்கவில்லை. ஆகவே அவன் தேனீக்களின் ரீங்காரம் சப்தங்களைத்தான் திண்ணன் குறிப்பிடுகிறான் என எண்ணி, மலையிலே தேன்கூடுகள் ஏராளம் இருக்கின்றன, அவைகளில் வந்து அடையும் தேனீக்கள் சப்தமே அவ்வாறு கேட்கிறது என்றான். மலையை உச்சியை அடைந்த திண்ணன் அங்கே நிழல் தரும் மரத்தடியில் லிங்க ரூபத்தில் எழுந்தருளியிருக்கும் குடுமித்தேவரை கண்டான். அவன் கண்களிலிருந்து நீர் சொரிந்தது. நெஞ்சம் பக்தியால் உருகியது.
ஓடி வந்து இறைவனை கட்டித் தழுவி ஆனந்தம் கொண்டான். அந்த நேரத்திலே தென்னனின் பாச வினைகள் அனைத்தும் அழிந்துவிட்டன என்று நின்று எம்பெருமானை வெகு நேரம் பார்த்தான். அவன் தேகம் புலங்காகிதமடைந்தது. திரும்பி நாற்புறமும் அண்டி கிடக்கும் காடுகளை பார்த்தான். அவன் முகம் சுருங்கியது. ஐயனே, இக்கொடிய பிரதேசத்தில் நீங்கள் எவ்வாறு இருக்கிறீர்கள்? காட்டு விலங்குகளால் உங்களுக்கு ஆபத்து ஏதேனும் நேர்ந்து விடாதா என்று நெஞ்சம் உருக கேட்டான். திண்ணனின் போக்கு அவர் கூட வந்திருந்த நாணனுக்கு பெரும் வியப்பை அளித்தது. பித்து பிடித்தவன் போலல்லவா பேசுகிறான் என்று எண்ணினான். தென்னன் நாற்புறமும் சுற்றி வந்தான். எம்பெருமானின் சிரசிலே வில்வமும் மலரும் வைக்கப்பட்டிருந்தன. காலையில் அபிஷேகம் செய்ததால் ஓடிய நீர் அங்கே கொட்டையாக தேங்கியிருந்தது. இதென்ன நானா, இங்கு தண்ணீர் தேங்கி இருக்கிறது என்று ஒன்றும் புரியாமல் கேட்டான் தென்னன். உங்கள் தந்தையாருடன் முன்பொரு முறை வேட்டையாட வந்த போது இங்கு வந்திருந்தோம். அப்போது அந்தனர் ஒருவர் குடுமித்தேவருக்கு நீராட்டி இலையும் பூவும் சூட்டியதைக் கண்டோம். பிறகு உணவை படைத்து ஏதோ சில வார்த்தைகள் சொன்னார். அவர்தான் செய்திருக்கலாம் என்று நினைக்கிறேன் என்று தெரிவித்தான் நாணன். தென்னனுக்கு எம்பெருமானிடம் அன்பு பெருக்கெடுத்தோடியது. அந்தனர் செய்ததாக சொன்னது எம்பெருமானுக்கு மிகவும் பிடித்தமானது போலும் என எண்ணினான். தானும் அதே வழக்கத்தை கை கொள்ள முடிவு செய்தான். எம்பெருமானுக்கு உணவு படைக்க வேண்டுமே. நதிக்கரையிலே தீமூட்டி மாமிசத்தை அறுத்து வைத்திருக்கும்படி காடனிடம் சொல்லி வந்து நினைவுக்கு வந்தது. ஐயனே, பசித்திருக்கிறீரா? கொஞ்சம் பொறுங்கள், இதோ போய் இறைச்சியை எடுத்து வருகிறேன் என்று கூறியவனாய் மலையிலிருந்து இறங்கத் தொடங்கினான் தென்னன். அவன் வேகத்துக்கு ஈடுகொடுக்க முடியாத நாணன் ஓடி வந்தான். ஆற்றங்கரையில் காடன் அவர்களை எதிர்கொண்டான். மாமிசம் தயாராக இருந்தது. உங்களை காணவில்லையே என தேடி வந்தேன் என்றான் அவன். ஆற்றங்கரைக்கு பக்கத்தே உள்ள சோலை ஒன்றில் காடன் பன்றியின் மாமிசத்தை அறுத்து எடுத்து கம்பிலே கோத்து வைத்திருந்தான். நீங்கள் முதலில் எடுத்துக்கொண்டு மீதமுள்ளவற்றை எங்களுக்கு அழியுங்கள் என்று கூறினான் நாணன். தென்னன் மாமிசத்தை அம்பினால் அறுத்து தீயிலே பதமாக்கி வாயிலே போட்டு கடித்து எலும்பின்றி தனியே எடுத்து வைத்தான். நன்றாக தீயிலே வெந்து ருசியாக இருக்கும் துண்டுகளை தனியே இவைகளை பறித்து வந்த அவற்றிலே வைத்தான். தென்னனின் செய்கை காடனுக்கு விசித்திரமாக இருந்தது. நாணனை பார்த்தான். என்ன ஆச்சரியமாக இருக்கிறது! அடியோடு மாறிவிட்டான். குடிமித்தேவரை பார்த்தான். நாமெல்லாம் இவருக்கு இனிமேல் லட்சியமில்லை. இப்போது வந்திருப்பது எதற்காக தெரியுமா? தேவருக்கு இறைச்சி கொண்டு போகத்தான் என்றான் ஆனந்த். நம்மை காணாது கூட வந்தவர்கள் தேடுவார்களே, விரைவில் உணவை முடித்து கொண்டு போக வேண்டாமா? இரவு ஊர் திரும்பிவிட வேண்டுமல்லவா என்று கேட்டான் காடன். நீங்கள் போய் வாருங்கள். என் ஐயன் தனியே இருக்கிறார். அவரை விட்டு நான் எப்படி வருவது? நான் வரவில்லை. மீண்டும் தின்னன் மாமிசங்களை சுவைத்து பார்த்து இலையிலே எடுத்து வைத்தபடி சொன்னான். தின்னன் மாறிவிட்டான் என்று நாணன் சொல்வது சரியாக இருப்பதாகவே காடனுக்கு தோன்றியது. அவனோ தலைவன். அவன் உணவு அருந்தாத வரையில் அவர்கள் மாமிசத்தை புசிக்க முடியாது. தின்னனோ இன்னும் மாமிசத்தை வாயில் போட்டு சுவைத்து பார்த்து இலையிலே எடுத்து வைத்து கொண்டிருந்தான். அவன் சாப்பிடுவதற்கான அறிகுறியே தெரியவில்லை. பசியோ அவர்களை வருந்தி எடுத்தது. இதெல்லாம் எதற்காக என்று பொறுமை இழந்தது போய் கேட்டான் காடன். குடுமித்தேவருக்குத்தான். நாமெல்லாம் எலும்பை கடித்து துப்பலாம், அவர் என்ன செய்வார் என்று பதிலளித்தான் தென்னன். திரும்பவும் மலைக்கு போவதாக என்னமா என்று நாணன் கேட்டான். ஆமாம் நானா, ஐயன் பட்டினி கிடக்கும்போது நாம் எப்படி உணவு அருந்துவது என்று சொல்லியபடி மாமிசத் துண்டுகளை வைத்திருந்த இலைகளை கையில் எடுத்து கொண்டு எழுந்திருந்தான் தென்னன். இனியும் அவர்கள் பொறுக்க முடியவில்லை. தென்னன் ஆற்றை நோக்கி மாமிசத்துடன் புறப்பட்டு சென்றபோது நாணனும் காடனும் அங்கிருந்து புறப்பட்டு தங்கள் வீரர்களை தேடிச் சென்றனர். உடனடியாக நாகனிடம் சென்று விஷயத்தை சொல்லி தேவராட்டியை கூட்டி வந்து திண்ணனை சூழ்ந்திருக்கும் மாயை அகல ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று பேசிக்கொண்டு சென்றனர் இருவரும். ஆற்றங்கரையை அடைந்த திண்ணனுக்கு அந்தனர் நீர் கொண்டு இறைவனின் திருமேனியை நீராட்டி இலை மலர் முதலானவற்றை சமர்ப்பித்தார் என்று சொன்னது நினைவுக்கு வந்தது. ஆற்றங்கரையில் ஆற்று நீரை உறிஞ்சி கொண்டான். பின்னர் ஓட்டம் நடையமாக சென்றான். அவன் அன்போடு வளர்த்து வந்த நாய் மட்டும் அவனோடு சென்றது.
நேரமாகிவிட்டதே, ஐயன் பசியால் துடித்து கொண்டிருப்பாரே என்று தவித்து கொண்டே மலையேறிய திண்ணன் மேய்ந்து விட்டு வீடு திரும்பும் பசு கன்று பசித்திருக்குமோ என்று ஓடி வருவது போல் பாறைக்கு பாறை தாவி ஓடினான். சிவலிங்கத்தின் தலையிலே வைக்கப்பட்டிருக்கும் வெல்வத்தையும் மலர்களையும் தனது செருப்புக்காலால் தள்ளினான். வாயிலேயே அடக்கி வைத்திருந்த நீரை லிங்கத்தின் மீது உமிழ்ந்தான். தலையிலே சொருகியிருந்த மலர்களை எடுத்து அதன் மீது தூவினான். இறைச்சிலிருந்த இலையை தரையிலே வைத்தான். ஐயனே, கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. உங்களுக்கு சமர்ப்பிக்கப்படுவது நல்லதாகவும் ருச்சியாகவும் இருக்க வேண்டுமென்று பார்த்து கொண்டு வரவே இந்த தாமதம். பல்லினால் நன்கு மென்று சுலபமாக சாப்பிடும் விதத்தில் எடுத்து வந்திருக்கிறேன். ருசி மிக்கதாக இருக்கிறது, சாப்பிட்டு பசி ஆற வேண்டும் என்று பணிந்து வேண்டினான். இதற்குள் மாலை மறைந்து இருள் சூழத் தொடங்கியது. திண்ணன் இரவு அங்கேயே தங்கிவிட எண்ணினான். குடிமைத்தேவரை நெருங்கி பணிந்து எழுந்தான். ஐயனே, கொஞ்சமும் கவலைப்படாதீர்கள். பயங்கரமான இந்த வனாந்தரத்தில் உங்களை தனியே விட்டு நான் போக மாட்டேன். இரவு நேரத்தில் காட்டு விலங்குகள் வந்து தங்களுக்கு தீங்கு செய்ய முற்பட்டால் என்ன செய்வது? நான் கண் விழித்து தங்களுக்கு காவல் இருக்கிறேன் என்றான். ஒரு கையிலே அம்பும் மற்றொரு கையிலே வில்லும் ஏந்தியவாறு இறைவனின் அருகிலே இரவு முழுவதும் நின்றான் திண்ணன். அவன் உறுதியைக் கண்டு தூக்கம் கூட அவனை நெருங்க பயந்தது. பொழுது புலர்ந்தது. திண்ணனுக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. இரவு முழுதும் ஐயனுக்கு ஒரு தீங்கும் நேரிடாத வண்ணம் அவன் காத்து விட்டானே. மனம் மகிழ ஐயன் இரு கைகளாலும் கட்டி அணைத்து முகம் சேர்த்து கொஞ்சினான். சிறு பிள்ளைகளைப் போல் பாடினான், ஆடினான், குதித்தான், இங்கும் அங்கும் ஓடினான். அவனிடம் மகிழ்ச்சி பிரவாகம் எடுத்து ஓடியது. ஆன்மீக மெய்யன்பர்களே, இதன் தொடர்ச்சியை நாளை காணொளியில் கூற இருக்கிறேன். இன்றோடு இந்த வலைதளத்தை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம்.